செய் ஆர்எஸ் கார்த்திக்ன்றவன் பழகுனவங்களுக்கு தமிழ் நடிகைகள் வந்து கொஞ்சம் ரோஷம் திரு விஜய் அவர்கள் ஓகே அரசியலுக்கு வரார் இல்லையா. ஆனா இதுக்கு முன்னாடி அவர் மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு இப்போ மண்டையில ஒன்று போட்டாருன்னு ஒன்று வைக்க வேண்டியதா இருக்கு. இந்த சிஎம் உட்கார வச்சு நல்லது நீங்க முதல்ல நல்லது தலையாய கடமையை தாண்டி ஒரு தலைவனா நீங்க என்ன பண்ணீங்க. 150 ரூபா டிக்கெட் 2000 ரூபா கொடுத்து வாங்குறதே உங்களால நிறுத்த முடியலையே. நீங்க எப்படி அரசியல்ல வந்து லஞ்சத்தை ஒழித்தீங்க? ஒரு உச்ச நட்சத்திரத்தால சாதாரண இந்த விஷயத்தை நிறுத்த முடியலையே. நீங்க எப்படி வெளித்தோற்றம் இல்ல அப்பியரன்ஸ் இல்ல அவங்க கியூட்டா பண்றன்ற பேர்ல கேவலமா பண்றது இதெல்லாம் இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து ஒரு சூப்பரான ஃபிலிம் மேக்கர்ஸ் நான் பார்த்த வரைக்கும். கப்பு கொடுக்குற வரைக்கும் எனக்கு கம்பெனி கொடுங்க ஒரு கேவலமான டைலாக். நீங்க எப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை ஒழுங்கா படிச்சு மாத்திர போறீங்க? பிகில் படத்துல குண்டம்மான்னு சொல்லி உருவக்கேலி அவர் பண்ணவே இல்லையா? பாதியில விட்டு ஓடின நாய்ங்க தானடா நீங்கம்மா. நீ அடி வாங்கினது பத்தலையா? பெணந்தின்னி கழுகுங்க இருக்குல்ல அந்த மாதிரி அவன் சேதனம் கூட இருக்கும்போது அவரை எவ்வளவு ஏமாத்தினான்ற ரஞ்சித் அவர் கூட அந்த கபாலி படம் காலா படம் பண்ணும்போது அங்க அவரை எப்படி ஏமாத்திட்டு ஆனா வந்துட்டு என்கிட்டயே மோகன் போய் தப்பா பேசும். மூளை வந்து எப்படி வேலை செய்யணும் எப்படி அடுத்தவனை ஏமாத்தலாம். திரு சுந்தர் சி அவர்கள் வந்து பேய் படத்துல பேய் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேயையும் அவங்களையும் அரைக்குற ட்ரெஸ் பாலா சாருடைய படம் வந்து எனக்கு அவன் இவன்ல வந்து எனக்கு விஷாலுடைய கேரக்டர் எனக்கு அவரோட இம்பாக்ட் பண்ணல. ஆனா விஜயகாந்த் சார் இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா டிராகன் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குப்பை படம்னு வச்சு கேவலமான படங்கள்ல தக்லை கேப்டன் இல்ல அது ஆக்சுவலா ஜக்கி வாசுது சூர்யாவது இன்னொரு ஒரு கங்கு ஒஸ்ட்லயும் ஒஸ்ட்டு. அதுவும் எண்டில் கார்த்தியெல்லாம் வரும்போது அவரெல்லாம் வர்றதெல்லாம் பார்க்கும்போது ஏற்றுக்கவே முடியல. இரண்டாவது சிவினா செக் அந்த நேரத்திலிருந்து அவருக்கு தொடங்கியது. ஓகே சி ஆர்எஸ் கார்த்திக்ன்றவன் பழகுனவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்ன அப்படின்னா அவன் ரொம்ப ஒரு சாதாரண சிம்பிள் காமன் மேன். மனசுல பட்டதை டக்குன்னு பேசிடுவான். உள்ளுக்குள்ள எதுவும் வச்சுக்கிட்டு வெளில பேச மாட்டான். முன்னாடி போகவிட்டு பின்னாடி மண்டையில் அடிக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஆள் தான் வந்து ஆர்எஸ் கார்த்திக். அவனுக்கு சினிமா ஆசை எப்போ வந்துச்சு அப்படின்னா ஸ்கூல் படிக்கும் போது ட்ராமாஸ் நடிப்போம்ல. அப்போ ட்ராமா நடிக்கும் போது அந்த கைத்தட்டல் இருக்குல்ல அந்த கைத்தட்டல் தான் வந்து ஒரு உத்வேகத்தை எனக்கு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் நடக்கிற எல்லா கல்ச்சரல்ஸ்லையுமே கலந்துக்க ஆரம்பிச்சது தான். என்னுடைய முதல்ல நான் நடித்த நாடகம் வந்து 6வது படிக்கும் போது வேலைக்காரங்க ரோல் பண்ணேன் அந்த ஆனுவல் டேல. அப்போ ஒரு சரியான கிளாப்ஸ் எனக்கு கிடச்சிது. அதில் ஒரு அழுகுற சீனு. அப்போது ஸோ அதுதான் வந்து எனக்கு முதல்ல நடிக்கிறது நல்லா இருக்குன்னு பிடிச்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சினிமாஸ் பார்க்கும்போது ஹீரோனா தப்பை தட்டி கேட்பாரு. அந்த கெட்டது நடக்க விட மாட்டார். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுமே அது சின்ன ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே. இப்போ கேப்டன் பிரபாகரனாக இருக்கட்டும், மாநகர நான் நிறைய விஜயகாந்த் சார் படம் பார்ப்பேன். ஏன்னா போலீஸு தப்பு செஞ்சா அதாவது என்னன்னா தப்பு செய்கிறவனை தண்டிக்கலாம் போலீஸாக இருந்தா. அதே மாதிரி தப்பு நடக்காமல் தடுக்கலாம் போலீஸாக இருந்தா அப்படின்னும் போது நான் அதுக்கு தான் இது பண்ணி பெருசாக நான் போலீஸ் ஆகணும்னு நினச்சா இல்லை சூழ்நிலையால் ஆக முடியல. மிலிட்ரிக்கும் ட்ரை பண்ணேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன விடல. ஏன்னா இதுக்காக நாங்கள் பசங்க இந்த தில்லு படத்தில் வர வந்து நடக்கும். நானும் என் ஃப்ரெண்டு சதீஷ்னு ஒருத்தர் பாஸ்கர் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா காலையில் ஒரு 5-6 மணிக்கெலாம் எந்திரிச்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் ரன்னிங் ஓடிட்டு கவர்மெண்ட் ஜிம்மில் 10 ரூபா வைப்போம். 10 ரூபா கொடுத்துட்டு ஜிம்மில் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்காக நாங்கள் ரெடியான ஆள் தான் +2 முடிச்சதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி ஒரு வேலைகள் பண்ணும்போது நான் ஏன் சினிமா ரொம்ப எனக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு நடிகரால் வந்து ஒருத்தனை நல்ல விதமாக மோல்டு பண்ண இன்ஸ்பயர் பண்ண முடிஞ்சுது. அப்படின்னும் போது தான் எனக்கு என்ன ஆச்சுன்னா ஓகே அது மேலே எனக்கு ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சது. ஏன் டைரக்ஷனுக்கு வரல ஏன் கேமரா எனக்கு ஆக்டிங் தான் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் சினிமாவுக்கு ட்ரை பண்ணேன். எப்போனா ஷார்ட் ஃபிலிமுக்கெல்லாம் முன்னாடி. அப்போது வெறும் ஃபோட்டோ தான். ஃபோட்டோவில் கண்டிப்பாக நம்மளாம் ஹீரோவே கிடையாது. ஓகேவா. ஆனால் இங்கே பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா ஃபோட்டோவில் நம்ம பார்க்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கானா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அவங்க நடிக்க தெரியுதா இல்லையான்றதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. நான் என்ன சொல்லுவேன்னா அந்த டைம்லையுமே ஃபோட்டோ அனுப்புகிற எல்லாரையும் கூப்பிடுங்க.
கூப்பிட்டு நடிக்க வச்சு பாருங்க. ஏன்னா நடிப்புன்றது நீங்க நடிச்சா மட்டும் தானே தெரியும். ஃபோட்டோல தெரியுமா என்ன? இப்ப வரும்போது ஏஐ பண்ணி தர போகுது. அப்புறம் நான் அப்படியே கொஞ்சம் ஒரு 6 மாசம் ட்ரை பண்ணிட்டு அப்படியே போயிட்டேன். போ போயிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். குடும்ப சூழ்நிலையால வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். கலெக்ஷனு, கிளீனரு, கொரியர் பாய், அப்புறம் கால் சென்டர்ல வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஐடில அதுக்கு முன்னாடி வந்து நான் எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் வேலை பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி அ ஒரு ஒரு 2 வருஷத்துல இந்த உலகத்துல இருக்க எல்லா விதமான வேலைகளும் பண்ணிட்டு, ஃபைனலா நான் போய் ஜாயின் பண்ணது கால் சென்டர்ல. கால் சென்டர்ல வந்து நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அது அப்படியே டே ஷிஃப்ட்டா மாறுச்சு. அது ஃபர்ஸ்ட் டெம்பரவரியா இருக்கும்போது நைட் ஷிஃப்ட்டு, பெர்மனன்ட் ஆகும்போது டே ஷிஃப்ட் குவாலிட்டி மானிட்டரிங்ல வந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன வச்சேன்னா, நான் வந்து ஐடி ஃபீல்டுக்கு போலான்னு சொல்லிட்டு நான் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேட் ஏன்னா நான் படிச்சது பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஐடிக்கு போக முடியாது. அப்படி போகணும் அப்படின்னா, ஐடி ஃபீல்டுல வந்து நான் சர்டிஃபிகேஷன் முடிக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேட் நான் முடிச்சேன். எம்சிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. மைக்ரோசாஃப்ட் சிஸ்டம் இன்ஜினியர், சர்டிஃபைட் சிஸ்டம் இன்ஜினியர் நானு. அப்போ அத நான் முடிச்ச உடனே, நான் எந்த கால் சென்டர்ல வேலை பார்த்தேனோ அங்கேயே போயிட்டு நான் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கேன். எனக்கு ஐடில வேலை குடுங்க அப்படின்னேன். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். செலக்ட் ஆனா, ஆனா அவங்க வந்து என்ன விடல. எங்க டிஎல் வந்து விடல. நான் அடுத்த நாளே ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு லீவ் வேணும் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னாங்க. நான் வேற கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறேன். லீவ் குடுங்க அப்படின்னு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் நீங்க வேற கம்பெனி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறதுக்கு லீவ் கேட்பீங்க. அதெல்லாம் முடியாது. நீ ஆஃபீஸ் வந்தே ஆகணும் அப்படின்னம்போது, ஓகே நீட்டா போனேன். ஹெச்ஆர் போய் வேலைய ரிசைன் பண்றேன்னேன். ஏன் அப்படின்னாங்க. நான் நினைச்சிருந்தா பொய் சொல்லிட்டு, இன்னைக்கு நான் லீவ் போட்டு வேற கம்பெனில வேலை தேடிட்டு, சம்பளம் வர வரைக்கும் வாய மூடிட்டு நான் போயிருந்துக்கலாம். அப்படி நான் பண்ணவே இல்ல. வேலைக்கு ட்ரை பண்ண போறேன்றது நான் ஓப்பனா சொல்லிட்டு தான் போறேன். ஆனா எனக்கு வந்து நீங்க சுதந்திரம். ஏன்னா நான் வந்து சிஎல் தான் கேட்டேன். நான் ஒண்ணும் எக்ஸ்ட்ரா எனக்கு மந்த்லி 2 சிஎல் இருக்கு. நீங்க அத தான் குடுக்கணும். அது நீங்க குடுக்காம என்ன அடிமை நடத்துறது எனக்கு பிடிக்காதுங்க. நான் வேலைய ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு, என் பேசிக் பே பண்ணிட்டு நான் வரேன் வெளில. ஆனா 24,000 சம்பாரிச்சிருந்தவங்க கீழ வேலையே இன்னும் நான் வேற கை கூட பண்ணல. எனக்கு வேற வேலை கிடைக்கவும் இல்ல. ஆனா என்ன பண்ணேன், பரவால்ல. நமக்கு சுதந்திரம் இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தவன் அடுத்த நாள் விப்ரோ இன்ஃபோடெக்ல வேலைக்கு அட்டெண்ட் பண்ணேன். 8,000 சம்பளத்துல வேலைக்கு மறுபடியும் சேர்றேன். ஸோ நான் அங்க ஒரு ரிஸ்க் எடுத்தேன். என்னன்னா, இப்ப நீங்க கால் சென்டர்ல வேலைக்கு போனீங்க அப்படின்னா, அது பெருசா உங்களால போவே முடியாது. இப்ப ஐடிக்கு நான் வரணும் அப்படின்னா, நாங்க ஒரு ஜம்ப் தேவைப்படுது. அந்த ஜம்ப் வந்து எனக்கு ஒரு ரிஸ்க்கா தேவைப்பட்டுச்சு. 24,000 சம்பளத்துலேருந்து 8,000 சம்பளத்துக்கு எவனாச்சும் வருவானா? நான் வந்தேன். வந்து ஒரு 6 மாசம் விப்ரோ இன்ஃபோடெக் மூலியமா நான் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் உடைய வெங்கடேஸ்வரா சாலையில வந்து பாஸ்கன் ஐடி பார்க்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுடைய துபாய் பிரான்ச் கால் சென்டர் இது வந்து ஒரு 4 ஃப்ளோர் இருக்கும். அதுக்கு சிஸ்டம் எனக்கு அப்பதான் சிஸ்டம்னா என்னன்னு தெரியும். அப்பதான் இன்ஸ்டால் பண்றது. இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு புதுசா. ஏன்னா எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா, ஒரு கம்பெனிய செட் பண்ணும்போதே நீங்க அங்க போனீங்கன்னா, நீங்க நெறைய கத்துக்கலாம். ஸோ அங்க கத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 6 மாசத்துல வந்து அங்க வந்து HPCA அப்படின்னு ரேடியான்னு சொல்லுவாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்கா சாஃப்ட்வேர் டெப்ளாய் ஆவுறது. அது அங்க தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிற டைம்ல HPல இருந்து அந்த டெக்னாலஜிக்கு ஓப்பனிங் வந்துச்சு. அப்ளை பண்ணி செலக்ட் ஆயிட்டு 40,000 சம்பளத்துல வேலைக்கு போயிட்டேன். ஸோ நான் அங்க எடுத்த ரிஸ்க்கு அப்படியே எனக்கு டபுளா குடுத்துச்சு. ஸோ நான் HPல வேலை பார்த்தேன். இப்படியே லைஃப்ல வந்து ஐடிய நோக்கியே நான் போயிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அடுத்தடுத்து டெவலப் ஆயிட்டேன். எனக்கு என்னன்னா, ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அதுக்கு அடுத்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அங்கேயே உட்காந்துட்டு மிளகா அரைச்சுக்கிட்டு, மாவு அரைச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு தோணாது. ஓகேவா? அப்படின்னும்போது அங்கேயுமே வந்து இந்த கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நடக்கும்போது நம்ம டான்ஸ் ஆடுவோம். அங்க ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தன் இந்த மாதிரி, "நீ ஏன் சினிமாக்கு ட்ரை பண்ண?" மறுபடியும் தட்டி விட்டாப்புல. நான் சொன்னேன், "எனக்கு அந்த ஆசை இருக்கு. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா அது நடக்கல. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் சாகறதுக்குள்ள ஒரு ஃப்ரேம்ல, ஒரு ஷாட்ல வயசான கேரக்டர்லயாச்சும் நடிச்சுட்டு தான் நான் சாவேன்." அப்படின்ற எண்ணத்தோட தான் நான் இருந்தேன். அப்பதான் இந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் நாடக இயக்குனர்லாம் வர ஆரம்பிச்சது இல்லையா? அத வந்து Facebookல சர்ச் பண்றேன். பிரீத்தம்னு ஒரு பையன் வந்தான். அந்த பையனுக்கு கேட்டேன். ஆனா நானே வந்து நாடக இயக்குனர்ல பண்ற டைரக்டருக்கு அசிஸ்டன்ட் தான் அப்படின்னேன். ஓ! அப்படியா? அப்புறம் அவன் மூலியமா உதய் எனக்கு பழக்கமானான். ஏன்னா உதய் தான் வந்து கண்டஸ்டன்ட் ஆக்சுவலா. ரீஎன்ட்ரி படத்துல நான் ஒரு சின்ன ரோல் ஒண்ணு பண்ணேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அதான். அந்த ஷார்ட் ஃபிலிம் டிவில போடும்போது ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் நானு. கேவலமா நடிச்சிருந்தேன். பட் ஆனா, எனக்கு அந்த படத்துல வந்து மேக்மணின்ற ஒரு சரியான ஒரு சூப்பரான எனக்கு நடிப்பு சொல்லிக் குடுத்தவன் அவன் தான். எனக்கு ரொம்ப அவன் சொல்லிக் குடுத்தது என்னன்னா, நடிப்புனா கோவம்னா பல்ல கடிக்கிறது, கைய முறுக்குறது கிடையாதுடா. உன் கோவம் உன் கண்ல தெரியணும். ஸோ நடிப்புனா கண்ல தான் இருக்கணுன்றத எனக்கு புரிய வச்சவன் மேக்மணி தான். அவன் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவனுடைய நட்பு கிடைச்சது. ஸோ அவன் வந்து இந்த ஆடிஷன்லாம் போகும்போது அவன் என்னையும் கூப்ட்டுருவான்.
ஸோ நான் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் வந்து பேக் மணி சினிமாவில். அப்போ உதயும் இது பண்ணும்போது உதய் மூலியமா எனக்கு பீச்சாங்கை டைரக்டர் தெரிஞ்சாரு. அவருடைய ஷார்ட் ஃபிலிம்லயும் நான் வந்து ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி இதுவாகி அப்புறம் பீச்சாங்கை பைலட் ஃபிலிம் ஆகி அப்புறம் பீச்சாங்கை வந்து ஃபீச்சர் ஃபிலிமா மாறும்போது உதய் வந்து எனக்கு அப்போ அந்த படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார். ஏன்னா அவர் தான் ஏன்னா உதய் அதான் சொன்னேன் நான் நாளைக்குனர் அந்த ஷார்ட் ஃபிலிம் மூலிமா எனக்கு கிடைச்சது உதய், பீச்சாங்கை டைரக்டர் ப்ளஸ் மேக் மணி இவங்க எல்லாருமே எனக்கு கிடைச்சது. ஸோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி. வீட்டில் இருக்கிறவங்க சினிமாவில் ஓரன்னு சொன்னீங்க. எப்படி வைத்தா? ஒரே விஷயம்தான். நான் சின்ன வயசுலேருந்து வந்த விதம் இருக்குல்ல, அதே 6வது படிக்கும்போது நான் சைக்கிள்லேயே வந்து பீச்சுக்கு போயிருக்கேன். நான் போவேன். என்னை பார்த்து பசங்க அப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸோடைய அம்மாலாம், "கார்த்திக் ஒரு உதவாக்கற, அவங்க வீட்ல தண்ணி தெளிச்சு விட்டாங்க" அப்படின்னாங்க. ஆனா, எங்க அப்பா என்ன தண்ணி தெளிச்சு விடல. எங்க அம்மா என்ன தண்ணி தெளிச்சு விடல. அவங்க என்னன்னா, என் பையன் போயிட்டு உலகத்த தெரிஞ்சுக்கிட்டுன்னு விட்டாங்க என்ன ஃப்ரீயா. அவங்க என்ன ஃப்ரீயா விடும்போது எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா லைஃப்ல எதுவா இருந்தாலும் ஜெயிச்சிட முடியுன்ற நம்பிக்கை எனக்கு குடுத்தது அந்த ஏஜ் தான். ஸோ அப்போ எப்பவுமே வந்து என்னன்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான். கார்த்திக் ஒரு முடிவு பண்ணியிருக்கான் அப்படின்னும்போது, அவன் யோசிக்காம முடிவு பண்ண மாட்டான். அவன் எடுத்த முடிவு கரெக்ட்டா தான் இருக்கும். இதுவரைக்கும் அவன் இத தான் படிப்பேன்னா, அதான் அவன் படிச்சான். இந்த ஃபீல்டு தான் போவேன்னா, அந்த ஃபீல்ட்ல தான் அவன் போனான். அவன் இப்படிதான் இருப்பேன்னு அவன் சொன்னது எல்லாமே அவன் கரெக்ட்டா இருக்கான்னும்போது, இதுவும் கரெக்ட்டா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். அவங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கை தான் அவங்க என்ன ஃப்ரீயா விட்டதுக்கான காரணம். ஸோ என்னோட டோட்டல் ஃபேமிலியுமே வந்து என்னன்னா, நான் எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும், அவங்க வந்து "நீ கரெக்ட்டா தான் எடுத்து வைப்ப" அப்படின்ற ஒரு நம்பிக்கைய என் மேல வச்சிருக்காங்க. அதுதான். இப்போ இருக்கிற நடிகர்களில் ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு தெரியும் எனக்கு? ஆர்எஸ் கார்த்திக்கு எல்லாமே தெரியும். இந்த திக்கு அவர் இப்படி கண்டுபிடிச்சி அதை அனுபவிச்சு எடுத்தார். இப்போ பீச்சங்கி வந்து எனக்கு முதல் படம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அது எனக்கு 36வது படம். ஏன்னா, அதுக்குள்ள நான் 35 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். பீச்சங்கை பைலட் ஃபிலிமோட சேர்த்து. நான் அதான் சொன்னேனே, நான் ஃபர்ஸ்ட்டு நானே அந்த உதயுடைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது, கேமரா முன்னாடி எப்படி நிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. உண்மையா சொல்லணும்னா, நான் ரொம்ப 0. இப்ப வரைக்குமே அதான். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு நாளுமே சினிமால நாம நெறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. அப்போ அந்த 0ல இருக்கும்போது நான் நினைச்சேன்னா, ஓகே சினிமானா நான் ஆக்ஷன் சொல்லுவாங்க, கட்டு சொல்லுவாங்க இவ்வளோதான். ஆனா அது அப்படி இல்ல. வைடு வைப்பாங்க, மாஸ்டர் ஷாட் எடுப்பாங்க, ஓஎஸ் எடுப்பாங்க. எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்குன்றதெல்லாம் அங்க தான் அதாவது ஒரு சீனுக்கு எத்தன கட்டு போவாங்க, அத்தன கட்டும் அவங்க எந்த ரேஞ்சுல எடுப்பாங்கன்றத நான் அங்க தான் முதல்ல பார்க்கிறேன். ஸோ என்னால அந்த 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 கன்சிஸ்டன்சி குடுக்க முடியல படத்துல. ஷார்ட் ஃபிலிம் படமே சொல்லணும். நான் ஷார்ட் ஃபிலிம்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா அது என்னுடைய ப்ராஜெக்ட். என்னோட முதல் ப்ராஜெக்ட். தெரியல. ஆனா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்கிட்ட என்னன்னா, இப்ப என் ஃப்ரெண்டுங்க இப்ப நான் மெக்கானிக் ஷெட்ல கொண்டு போய் பைக்க ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் நார்மலா என்ன பண்ணுவாங்க விட்டு போயிருவான். நான் வந்து வொர்க்கிங் டேஸ்ல என் பைக்க ரிப்பேர் குடுக்க மாட்டேன். நான் கூடயே உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்குது? எப்படி நடக்குது? இது ஏன் ப்ராப்ளம்? இது எதுக்கு ப்ராப்ளம்? இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றத தெரிஞ்சுக்கிற ஆசை எனக்கு சின்ன வயசுலேருந்தே உண்டு. அந்த எண்ணம் தான் என்ன ஆச்சுன்னா, நான் அப்ப இந்த இப்போ அப்போ ஷார்ட்னா இப்படி ஒண்ணு எடுப்பாங்க, தூரத்துல ஒண்ணு எடுப்பாங்க, கிட்ட ஒண்ணு எடுப்பாங்க, இவ்வளோ பக்கத்துல ஒண்ணு எடுப்பாங்க, இந்த பக்கம் பின்னாடி எடுப்பாங்க, இப்படி வச்சு எடுப்பாங்க. ஸோ அப்போ ஒரு டயலாக பேசுறதுக்கு இவங்க 7 ஷாட் எடுப்பாங்க போல. ஸோ நம்ம அப்போனா நம்ம வந்து நடிக்கும்போது கரெக்ட்டா நடிக்கணும். ஒரே மாதிரி நடிக்கணும். அப்போ தான் என்ன நான் பண்ண ஆரம்பிச்சேன்னா, என்ன நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா, இப்ப நான் இப்படி கையாட்டி பேசுற விஷயத்த, நீங்க 100 வாட்டி வச்சாலும் நான் அதே கைய அந்த டைமிங்ல அந்த லெவல்ல தான் பண்ணணுன்றது நான் அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னா, நம்மலாம் பெரிய நடிகர்டா. நாமலாம் வந்து போனோம்னா நம்ம நடிப்புல பிச்சிடலாம்டா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுல்ல. என்னுடைய முதல் ஷார்ட் ஃபிலிம் தூக்கி போட்டு துவம்சம் பண்ணி உடைச்சிருச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. அப்புறம் திரும்பி கூப்பிட்டாங்க. நான் தான் ஷூட்டிங்ல முடிஞ்சிச்சு அப்படின்னேன். இல்லங்க டப்பிங் என்னது டப்பிங்கா? எனக்கு தெரியாது டப்பிங் பேசுறதுன்னு. முதல்ல அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு நான் போறேன். ஓடுது. என்னடா எடுக்கும்போது வேற மாரி எடுத்தாங்க. இப்ப வேற மாரி இருக்கே படம். அப்ப அந்த எடிட்டிங்ன்னு ஒரு மேட்டர் இருக்கு. அந்த எடிட்டிங்க்கு ஏத்த மாதிரி நம்ம டயலாக் பேசணும்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த 35 அப் பீச்சங்கைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 35 ப்ராஜெக்ட் இருக்குல்ல. அந்த 35 ப்ராஜெக்ட் எனக்கு கத்துக் குடுத்தது தான் இது எல்லாமே. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ல ஒவ்வொன்னு எனக்கு கத்துக் குடுத்துச்சு. ஸோ நான் பீச்சங்கை
பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு சினிமாவுடைய ஃபுல் ப்ராசஸ் தெரிஞ்சிருச்சு. ஒரு ஒரு டாட் வச்சா, அந்த டாட்ட எவ்வளோ தூரம் வச்சு, கோடு போட்டு, அந்த கோடு மேல ரோடு போட்டு, ரோடு மேல பஸ் விட்டு, அதுக்கு மேல ஃப்ளைஓவர் கட்டி, அதுக்கு மேல மெட்ரோ விட்டு, அதுக்கு மேல ஃப்ளைட்ட பறக்க வைக்கணுன்றது தான் சினிமான்றது எனக்கு கத்துக் குடுத்தது 35 ப்ராஜெக்ட். அத எல்லாத்தையும் அந்த அதுக்கு அந்த 35 ப்ராஜெக்ட் குடுத்த கான்ஃபிடன்ஸ் தான் வந்து நான் பீச்சாங்கை பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ, அதுல நான் தெரிஞ்சுக்கிட்டது தான் எல்லாமே. ஸோ, இந்த விஷயம் இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ட கொண்டு போய் கியூப்ல ஏத்தி, கியூப்ல இருந்து அது போயி, உங்களுக்கு விபிஎஃப் வாங்கி, படம் நாள் ஷோ உங்களுக்கு ப்ளே ஆகுது இல்லையா? அது வரைக்கும் எனக்கு சினிமால எனக்கு தானா, அதுவா எனக்கு அந்த ப்ராசஸ கத்துக் குடுத்துச்சு. டெக்னிக்கலா கிடையாது. என்ன ப்ராசஸ்ன்னு எனக்கு அது கத்துக் குடுத்தது தான் உண்மையான விஷயம். டீச்சர் வந்து ஓன் ப்ரொடக்ஷன். அதனால நீங்க பெற்றது என்ன? இழந்ததை. நான் எதுவுமே இழக்கல. ஆனா எனக்கு கிடைச்சது வந்து சினிமா அறிவு தான். சினிமா அறிவு இன் த சென்ஸ் நடிக்கிறது ஒரு நடிகனா நடிப்பு ரொம்ப முக்கியம். ஆனா அத வச்சு மட்டும் நீங்க சினிமால அ ஒரு கொஞ்சம் காலத்துக்கு தான் போ முடியும். மேபி உங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கணும், பேக்ரவுண்ட் இருக்கணும். நீங்க என்ன தப்பு பண்ணாலும் வந்து அத பூசி முழுப்புற பிஆர் டீம் இருக்கணும். ஓகேவா? ஆனா பேக்ரவுண்ட் இல்லாம, காசு இல்லாம, பிஆர் டீமே இல்லாம ஒருத்தன் கரெக்ட்டா போணும் அப்டின்னா, அவனுக்கு அவன் போற பாதை, அந்த பாதையில இருக்க பிரச்சனை இதெல்லாம் தெரியணும் அப்டின்னா, அவன் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து, பார்த்து எடுத்து வைக்கணுன்றத எனக்கு பீச்சாங்கை கத்துக் குடுத்துச்சு. இப்போ பீச்சாங்கையில நான் சினிமாக்குள்ள வரும்போது, நல்லா நடிகன்னு நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு படத்துல ப்ரூவ் பண்ணிட்டேன்னா, நமக்கு அடுத்தடுத்து படம் குடுப்பாங்கடான்னு நான் நம்புனேன் தெரியுமா? அது பொய்யின்றத பீச்சாங்கை எனக்கு ப்ரூவ் பண்ணுச்சு. அதெல்லாம் இங்க கிடையாது. ஏன்னா, இங்க நீ நல்லா நடிக்கலனா கூட, உனக்கு உன் குடும்ப பேக்ரவுண்டோ, இல்ல உனக்கு பணம் பேக்ரவுண்டோ இருந்துச்சுன்னா, உன்ன உன்ன கூப்பிட்டு, கூப்பிட்டு படம் பண்ணுவாங்க. ஆனா, உனக்கு நல்ல திறமை இருந்தாலும், உனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லன்னா, உன்ன கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்படின்றத எனக்கு பீச்சாங்கை கத்துக் குடுத்துச்சு. ஸோ, இந்த சினிமால பிசினஸ்னா எனக்கு உண்மையாலுமே பிசினஸ் என்ன 0 நான். சினிமா பீச்சாங்கை பண்ணும்போது, நான் ஒரு குருட்டு நம்பிக்கையில படம் பண்ணேன். எனக்கு அதாவது எவ்வளோ ஆழம்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? அது அங்க உள்ள என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரே ஒரு நம்பிக்கையில வந்து தெரியுமா இறங்குனேன். எனக்கு நீச்சல் தெரியும். ஓகேவா? எனக்கு நீச்சல் தெரியும். அந்த நம்பிக்கையில குதிச்சவன் தான் நானு. ஸோ, நான் என்னன்னா, எப்படி இருந்தாலும் நானு சாக மாட்டேன். நான் நீந்திட்டு தத்தளிச்சுட்டாச்சு அதே இடத்துலயாச்சும் நிப்பேன். மூழ்கிற மாட்டேன்ற நம்பிக்கையில தான் நான் குதிச்சது. பட் மோஸ்ட் ப்ராபப்லி நான் இன்ன வரைக்கும் கரை சேர்ந்தேனா இல்லையான்னு கிடையாது. ஆனா நானு நீச்சல் அடிச்சு சுத்திக்கிட்டே இருக்கேன். ஸோ, அதுதான் அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்து பீச்சாங்கை ரொம்ப ஏன்னா, பீச்சாங்கைக்கு முன்னாடி பண்ண அந்த ஷார்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எனக்கு அது வந்து ப்ராசஸ கத்துக் குடுத்துச்சு. ஆனா பீச்சாங்கை வந்து எனக்கு இங்க சஸ்டெயின் பண்ற தைரியத்த கத்துக் குடுத்துச்சு. இங்க யாரு என்ன பண்ணாலும் உன்ன எதுவுமே தொடக்கூட முடியாதுன்ற கான்ஃபிடன்ஸ குடுத்தது பீச்சாங்கை. ஏன்னா படத்த பண்ண விடாம தடுத்தது. அத தாண்டி நான் பண்ணதுக்கப்புறம் அத பிசினஸ் பண்ண விடாம தடுத்தது. அதையும் தாண்டி நான் பிசினஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியாம நிப்பாட்டினாங்க. அதையும் தாண்டி நான் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம், ஸோ எப்படி பப்ளிசிட்டி பண்ணணும்? ஓகேவா? பப்ளிசிட்டில எப்படிலாம் யோசிக்கணும்? ஸோ ஒரு 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 படத்த எடிட் பண்றவரையே வந்து நம்ம ட்ரெய்லர் கட் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து எனக்கு பீச்சாங்கை தான் கத்துக் குடுத்துச்சு. ஏன்னா பீச்சாங்கை எடிட்டர் விட்டுட்டு போயிட்டாப்புல. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கும் நம்ம காசு முதலே குடுத்தது தப்பா போச்சு. நான் எப்படி இருந்தேன்னா பீச்சாங்கையில இந்த அமௌண்ட்ன்னு சொன்னோனே நான் அட்வான்ஸ் எல்லாம் குடுக்க மாட்டேன். நான் மொத்த காசையும் குடுத்துருவேன் வச்சுக்கங்க. எனக்கு வேலைய முடிச்சு குடுத்துருங்க. நான் அப்படிதான் ஏன்னா எனக்கு அப்படி பண்ணாங்கன்னா, நான் என் வேலைய ரொம்ப ஆர்வமா செய்வேன். பட் நான் அது மத்தவங்களுக்கு குடுக்கும்போது அது அவங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்க. அப்போ யோசிக்கும்போது தான் முத்தையா பிரதர் தான் கார்த்திக் நாம வேணா ஷான் லோகேஷ்ட்ட சொல்லணும். ஷான் லோகேஷ் எடிட் பண்ண அந்த கட் இருக்கே, அதுதான் படத்த வந்து வெளிய தெரிய வச்சது. அத தாண்டி மணி டிசைனர் நம்ம நம்ம ஸ்ரீராம் கூட இருப்பாரு. அவருடைய ஐடியா தான் அந்த 3 கை போஸ்டர். அது பயங்கர வைரல் ஆச்சு. அத தாண்டி அந்த பிகே ஸ்டைல் போஸ்டர் வந்து பிஜி முத்தையா பிரதர் சொன்னது. ஓகேவா? ஆ இது எப்படி இருந்துச்சுன்னா, இதுல நான் வந்து வெறும் பொம்மையா நின்னது மட்டும் தான். ஆனா ஐடியாஸ் எல்லாம் அவங்க குடுத்தது. அப்ப என்ன ஆச்சுன்னா, அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இங்க சினிமால நெறைய பேருக்கு நெறைய ஐடியா இருக்கும். அதெல்லாம் கேட்கறது தப்பில்ல. ஆனா எத வைக்கணும் வேணான்ற டெசிஷன மட்டும் நீ பண்ணா போதும். சினிமால மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நெறைய ஐடியாஸ் வரும். நெறைய விஷயம் வரும். ஆனா, அதுல நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும்ன்னுவாங்கல்ல. நான் இப்பவும் சொல்றேன் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் 0. அதனால நான் யார் சொன்னாலும், என்ன சொன்னாலும் என் காதுல வாங்கிப்பேன். அத மூளைக்கு ஏத்தணுமா இல்லையான்றது அவங்க சொல்றத பொறுத்து. ஸோ இதுதான் எனக்கு பீச்சாங்கை கத்துக் குடுத்துச்சு. சரி நான் எதுவுமே இழக்கல. ஏன்னா
கோடிக்கணக்கா செலவு பண்ணி இருக்கிறவங்களுக்கு கூட எனக்கு பீச்சாங்கை கத்துக் கொடுத்த அறிவை இப்ப கூட இருக்குதான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு பீச்சாங்கை அவ்வளோ கத்துக் குடுத்துச்சு. ஸோ அதுக்காக நான் பண்ணது தான் பீச்சாங்கை.